அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் நாளை முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி 3000 பேர் நாளை தினம் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் அனைவருமே வெளியேறி வருகிறார்கள். தொடர்ச்சியாக சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி வருகிறார்கள். இந்நிலையில் அவர்கள் வெளியேறிய அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பணி திமுகவுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தியிடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரையும் திமுக வசம் தற்போது நாளை தினம் அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாளை தினம் நடக்கின்ற நிகழ்ச்சியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய போட்டியிட்ட வேட்பாளர்கள், அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் என 38 மாவட்டத்தை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதே போல அறிக்கையும் வெளியிட்டார்கள். இதன் அடிப்படையில் தான் பெரியார் குறித்து பேசியதும் தொடர்ச்சியாக சீமானுடைய நடவடிக்கை காரணமாகவும் அதிருப்தி அடைந்த அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி வந்தார்கள். இந்நிலையில் வெளியேறிய அவர்களை திமுக தங்கள் வசம் கொண்டு வந்த அடிப்படையில் நாளை தினம் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.